மாண்புமிகு உறுப்பினர் ஜி கே மணி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் பணியாற்றக்கூடிய அங்கன்வாடி மையங்களில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், உதவியாளர்கள் நீண்ட காலமாக பணியாற்றி வருகிறார்கள். அவர்களுக்கு ஊட்டச்சத்து வழங்குவது, குழந்தைகளை பராமரிப்பது, அதையும் கடந்து இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து, கர்ப்பிணி பெண்களை பாதுகாப்பது, முதியோர்களை பாதுகாப்பு என்ற பணிச்சுமையில் அதிகம் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய நண்பர் கேட்டதைப் போல 2-3 மையங்களை பணியாற்றக்கூடிய காலி இடமாகவும் உள்ளது. ஊதிய உயர்வும் குறைவு இல்லை. ஆகவே ஊதிய உயர்வு வழங்குவது, பணி நிரந்தரம் போன்ற அவருடைய கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றப்படுமா? சத்துணவு மையங்களில் பணியாற்றக்கூடிய இடங்கள் மிகவும் காலியாக உள்ளது. அங்கேயும் இதை பணிச்சுமை இருக்கிறது. இதையெல்லாம் நிறைவேற்றப்படுமா என்பதை, அவருடைய பதவி உயர்வு, பணி நிரந்தரம் செய்யுமா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். அன்பு பேரவைத் தலைவர் அவர்களே, 7900 அங்கன்வாடி அந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தில் புதிய பணியாளர்கள் எடுப்பதற்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதுபோல 8997 சத்துணவு துறையில் உள்ள சத்துணவு சமையலர்கள் எடுப்பதற்கும் அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இன்னும் இந்த 1 மாதங்களுக்குள்ளாக அந்த பணிகள், புதிய பணியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள். அதுபோல நீங்கள் கூறப்படுவது போல அவருடைய கோரிக்கையில் அரசு அவரிடம், அந்த சங்கத்தினிடம் பேசிதான் தொடர்ச்சியாக பேசி வருகிறது. பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டு வருகிறது. மற்ற கோரிக்கையை பொறுத்த வரைக்கும் அரசு பரிசீலித்து வருகிறது.